ரவி சார், எனக்கு 2 கொஸ்டின் தான். இப்போ சொல்லுங்க லாஸ்ட் சார். சீசன் ஹோஸ்ட்டுக்கும் இப்போ ஹோஸ்ட்டுக்கும் லாஸ்ட் சீசன் அவர் டாபிக் அட்ரஸ் பண்ணா எல்லார்ட்டையும் கேட்க மாட்டாரு. முக்கியமா ஒரு 4 பேர்ட்ட கேட்டுட்டு ஒரு செர்டைன் டாபிக்ஸ் நெறையா கேட்குற மாரி இருக்கும். எப்படின்னா ஒரு 4 டாபிக்காவது எடுத்து பேசுவாரு. இப்ப ரீசென்ட்டா பார்க்குறப்போ ஒரே டாபிக்கே ஒரு எபிசோடு ஃபுல்லா போயிட்டு இருக்கிற மாரி இருக்கு. பார்த்ததையே திரும்ப பார்க்குற மாரி இருக்கு சார். வீக் டேஸ்ல பார்த்ததையே. அதுக்கு ரொம்ப போரிங்கா இருக்கு. எக்ஸாக்ட்லி சார். ஆக்சுவலா இன்னொன்னும் நடக்கும் சார். லாஸ்ட் சீசன்ல வந்து மேபி யாராச்சும் இங்க இருக்கிறவங்க இதுக்கு போயிருந்தாங்கன்னா, ஆடியன்ஸ் க்ரௌடா போயிருந்தாங்கன்னா, அவர் நெறைய பேசுவார் சார். கமல் சார். எடிட் ஆகி, கட் ஆகி, அ உங்களுக்கு அ நெறைய விஷயங்கள் மிஸ் ஆகுற லெவல்ல இருக்கும் சார். இங்கே பேசும்போதே எடிட் ஆகி தான் பேசவே செய்றாங்க. அதுவும் ரிப்பீட்டட் கன்டென்ட் தான். இப்ப நீங்க சொன்ன மாதிரி. வீக் டேல என்ன பேசுற மாரி இருக்கும். ஒரு 4 டிஃபரெண்ட் டைமென்ஷனல்ல இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூவ அட்ரஸ் பண்ணி, அத பேசும் பொருளாக்குற மாதிரியான ஒரு மேட்டரா கூட இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு மேட்டர் இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ள வந்து ஒரு ஹெவியா அந்த மாரி மைலேஜ் கன்டென்ட் ஒண்ணு பெருசா இவங்க உருவாக்கலனாலும், நடந்த சம்பவங்கள வந்து நிகழ்வுகளா பேசுறதுக்கான வழிகள் இருக்கு. ஆனா, இங்க அதுவே பெருசா இப்ப எப்படி தெரியுமா சார் இருக்கும்? இப்ப எனக்கு தெரியல. இன்னைக்கு இப்ப சாஞ்சனாவ வந்து நான் சும்மா படிச்சதான். ஒரு 1, 2 பேரு ட்வீட்ல படிச்சத வச்சு ஏதோ சாஞ்சனா ஃபர்ஸ்ட் பாராட்டப்பட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் வார்ன் பண்ணாங்க. ரூல்ஸ மீறுறாங்கன்னா, அது எப்படி இருக்கும்னா, ரொம்ப ஸ்டீரியோடைப்பா சாஞ்சனா நீங்க பண்ணது வந்து செம்மையா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஒரு நல்ல டெசிஷன் அப்படின்னோன அது கட் ஆனோன ஒரு கிளாப் இருக்கும். அந்த கிளாப் முடிஞ்ச உடனே திருப்பி பட் ஆனா உங்களுக்கு தெரியணும். நீங்க ரூல்ஸ மீறுறீங்க. அப்படி ரூல்ஸையும் மீறக்கூடாது. அத நீங்க புரிஞ்சு நடந்துக்கணும். சாரி சார். இனிமேல் பண்ண மாட்டேன் சார். அவ்வளோதான். ஓகே. உட்காருங்க. அடுத்தது. அப்படி இப்படிதான் போகுது. இது இ இ இது இது வந்து எப்படின்னா, உங்களுக்கு அ இத அட்ரஸ் பண்ணணுன்றது வந்து ஒரு ஃபோர்ஸ்ட் சினாரியோவாவும், 2வது இது வந்து ஒரு இது ஒரு 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 இது இது வந்து உ ஆ ர் அ மக்களுக்கு ரிலேட்டபிளி இதனால இருக்கிற கனெக்ட் என்ன, டிஸ்கனெக்ட் என்னன்றத வந்து ஒரு ஆர்குமென்டலா போற மாரி எந்த ஒரு டாபிக்லயும் மாட்டேங்குது. இந்த ஸ்கூல் அவர் கேட்டாரு முத்துக்குமரன்ட்ட வந்து உங்களுக்கு ஸ்கூல் டாஸ்க்கு வேற எந்த ஆங்கிள்லயும் யோசிக்க தோணலையா அப்படின்னு கேட்டவரு அந்த கிளட்ச அப்படியே அடுத்ததுல அது வெளியில என்ன மாதிரியான ஒரு இரைச்சலோ இல்ல ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துச்சுன்னு தெரியுமான்னு அவங்கள ஒண்ணு ஃபீல் பண்ண வச்சு அடுத்த தடவையில இருந்து அந்த கிரியேட்டிவ் பாயிண்ட் உள்ள வர வரைக்கும் இந்த மாதிரி கிறுக்கல் எல்லாம் பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாவது அட்ரஸ் பண்ணிருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. சார் இந்த அவங்க இன்னமும் இத நல்லா ஆர்டிகுலேட் பண்ணா எப்படி நடக்குதுன்னா, இவரு சொல்ல வேண்டியத சொல்லிர்றாரு. அவங்க ரிப்ளை சொல்ல வேண்டியத சொல்லிர்றாங்க. அந்த ஒரு பாயிண்ட் எடுத்ததுக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கன்க்ளூஷனே கிடைக்கல. எந்த ஒரு கான்வர்சேஷன் எடுத்தாலுமே, அது ஒரு கன்க்ளூஷனே இல்லாம அது ஒரு ஜஸ்ட் லைக் தட் போற மாரி இருக்கு. ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்தே அது நடக்குது. அதாவது எந்த ஒரு டாபிக்குக்கும் கன்க்ளூஷன் கிடையாது. எல்லா டாபிக்கும் கோ வித் த ஃப்ளோ தான். ஆனா நேத்து ஒரு ஒரு விஷயத்த அவரு வெளியில ஃபர்ஸ்ட் பிரேக்ல ஆ யாரோ ஐ திங்க் ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க. "இரைச்சலா சத்தம் பயங்கரமா ஜாஸ்தியா இருந்துச்சு" அப்படின்னு. ஐ திங்க் அவங்க ஒரு ரிப்போர்ட் வெங்கடேஷன்னு நெனைக்கிறேன். அவங்க அ ஒரு ஒ ஒ ஒருத்தங்க சொல்லியிருப்பாங்க. அவங்க சொல்லி முடிச்ச உடனே, "ஆ அப்படிங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு இவரு உள்ள போனவரு, முத்துக்குமரன் கிட்டக்க தீபக்கோட ஐடியால இருந்து முத்துக்குமரன் வந்து இந்த மாரி ஒரு ப்ளே ஒண்ணு சொன்னா ஓகே, ஃபைன். அந்த ப்ளே சொல்லி கேட்டதுக்கு அப்புறம், நீங்க நெனச்ச ப்ளே வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சொதப்பிடுச்சு. இதுக்கு காரணம் ராணவ் தான் அப்டின்னும்போது, ஓகே, ஃபைன் அப்டின்ற மாரி தான் மறுபடியும் முடிச்சுட்டாரு. ஓகே. உங்களுக்கு வந்து தாட் வேற பிளான்ல இருந்தது. பட் இது வந்து மிஸ்டேக்லயே நடந்துருச்சு. ஓ! சரி, ஓகே, ஃபைன். அப்டின்னா, இது இது வந்து இட் வோன்ட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இட் வோன்ட் கனெக்ட். இது திருப்பி வந்து அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சீரியஸா வெளியில வந்து ஒரு வாரம் இந்த ஃபன் டாஸ்க்க ஆக்சுவலா சொல்லணும்னா, இந்த ஸ்கூல் டாஸ்க்ல வந்து ஒரு ப்ளே கேரக்டர தாண்டி ஒரு ஃபன் எலமெண்ட் இதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணி இந்த வாரத்தையே நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு எல்லார் மூஞ்சிலயும் அடிச்ச மாரி இவங்க டிப்ளோமசியா பேசாம இருந்திருந்தா, அப்போ ஒவ்வொரு வாரத்துக்கும் உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஏதாவது மைலேஜ்டா பண்ணணுன்ற ஒரு கிரியேட்டிவ் எசன்ஸ் வந்து தோண ஆரம்பிக்கும். ஸோ எப்ப பார்த்தாலும் நம்ம சண்டை தான் போடுறோம் அப்படின்றத இவங்களே உடைச்சு சொல்லணும். அவங்க அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஆர்குமென்டலாவும் கொண்டு போல, அது கன்க்ளூடும் ஒழுங்கா பண்றது இல்ல. கரெக்ட் சார். சார் அஸ்வதி இஸ் தேர். கார்த்திக் உங்க ஒரே கொஸ்டின் நீங்க முடிச்சிட்டீங்களா? ஒரே ஒரு கொஸ்டின் தான். 2வது கொஸ்டின் கேட்டீங்க. சொல்லுங்க, சார், சொல்லுங்க. அந்த வீக்கெண்ட் எபிசோட்லலாம் லாஸ்ட் சீசன் வரைக்கும் கொஸ்டின் கேட்பாங்க சார். இது யாருக்கு குடுக்க நினைக்கிறீங்கன்னு ஒரு டாஸ்க் மாரி வச்சு ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் பண்ணி விடுவாங்க. அது அடுத்த வாரத்துக்கு அப்படியே வெடிக்கும். அது இந்த சீசன் பார்க்கவே முடியலையே சார். அது இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுது.
அதாவது பப்ளிக்கே உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட் கேள்வி கேட்பாங்களே, அது அது இல்ல சொல்றீங்களா? சார். உள்ள அவங்களே டாஸ்க் குடுப்பாங்கல்ல. குடுத்து இத யாருக்கு குடுக்கன்னு நெனைக்கிறீங்க? ஆமா ஆமா ஆமா. நான் நான் வந்து இத வந்து நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இது இந்த ரியல் வேஸ்ட் ஒட்டுனாங்கல்ல, அதுல இருந்து ஒவ்வொரு தடவ அந்த மாரி இந்த கையில கரெக்ட். பேண்ட் கட்டினது, அது மாரி. ஆனா நான் ஆக்சுவலா அது அதாவது இவங்க வந்து வீக்கெண்ட ரொம்ப டிப்ளமேட்டிக்கா ஹேண்டில் பண்றாங்களோன்ற ஒரு ஃபீலுக்கு நான் வந்துட்டேன் சார். அவங்க எதையுமே அந்த வீக்கெண்ட்ல உடைச்சு விட மாட்டேங்கிறாங்க சார். அந்த வீக்கெண்ட்ல திட்டி ஒரு மாரி புரொடெக்ட் பண்றது, திட்டுறது, தேவைப்பட்டவங்கள வந்து லைட்டா கொஞ்சம் அவங்க கூட ஃபன்ன டிரைவ் பண்ணிக்கிறது. அப்படின்ற மாரியே முடிஞ்சிடுதே தவிர, இது எல்லாமே வந்து இவங்களே ஒரு தேவையான ஒரு 6 கண்டஸ்டன்ட்ட 7 கண்டஸ்டன்ட் இல்ல மொத்தமா ஒரு 8 கண்டஸ்டன்ட் 70ல இருந்து 106 நாள் டிராவல் ஆகுற ஒரு 7, 8 பேர இவங்களே பிரிப்பேர் பண்ணிட்டாங்கன்ற மாரி இருக்கு. கரெக்ட்டா சொன்னீங்க சார். கரெக்ட்டா சொன்னீங்க சார். தேங்க் யூ சார். அஸ்வதி சொல்லுங்க. அஸ்வதி பேசுங்க. தென் திலகா பேசுங்க. அண்ட் தென் அல்காஃப் எங்க போயிட்டாரு? ஓகே. நீங்க பேசுங்க அஸ்வதி. ஓகே. ரவீந்தர் சார், ஃபர்ஸ்ட் வந்து அ நான் உங்களோட ரிவ்யூக்கு ரொம்ப பெரிய ஃபேன். ஃபர்ஸ்ட் டைம் சொல்ல முடியுது. நீங்க இருக்கிற தேங்க் யூ. ஸ்பேஸ்ல எனக்கு இருக்கு. நீங்க வந்து உள்ள போறதுக்கு பதிலா தாராவோட சேர்ந்து ரிவ்யூவே பண்ணிட்டு இருந்தா நாங்க மிஸ் பண்ணியிருக்க மாட்டோம் உங்கள. ரொம்ப டெய்லி ரிவ்யூ போட்டு போச்சு இந்த வருஷம். மை பாயிண்ட் ஆஃப் வியூ, ஆக்சுவலி போன வருஷம் வரைக்கும் நம்ம வந்து வெளிய இருந்து பீப்புள் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து எல்லா இஷ்யூஸையும் வந்து ஒரு விதமா அட்ரஸ் பண்ணுவோம். ம். பட் அது வந்து ஹோஸ்ட் வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் வீக்கெண்ட் எபிசோட்ஸும் கனெக்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் சிமிலரா ஃபீல் பண்ற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த வாட்டி மக்கள் வந்து வெளிய டிஃபரெண்டா வந்து நெறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. ம். ஆனா உள்ள வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல பார்க்கும்போது, அவங்க வந்து கம்ப்ளீட்டா என்டையர்லி அவுட் ஆஃப் த பாக்ஸ் போய் வேற ஏதோலாம் டாபிக் எல்லாம் எடுத்துட்டு வந்து, மக்கள வந்து ஃபோர்ஸ் பண்றாங்க. லைக் நீங்க பார்க்குறதெல்லாம் தப்பு. டிஸ்கஸ் பண்றதெல்லாம் இங்க பெரிய விஷயம் இல்ல. நாங்க சொல்றோம் விஷயத்த, இத நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பாருங்கன்னு அது வந்து கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ற மாரி இருக்கு. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சார்? இன்சிஸ்டா அவங்க அத மட்டும் தாங்க பண்றாங்க. அவங்க அங்க வந்து ஒரு செலக்டட் கிரவுட ஆடியன்ஸ்ன்னு வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அவங்க ட்ரிகர் பண்ணி கேட்கிற கொஸ்டின்ஸ கூட இவங்க அத வந்து த்ரூபுட் டூ த கிளையன்ட் கிட்ட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சரியோ தப்போ ஜாக்லைன் கிட்டக்க தீபக்கு பிஹேவ் பண்ணதுல அவங்களுக்கு ஜாக்லினுடைய பிஹேவியர்ல தான் ஆடு. அது வந்து ரொம்ப தப்பா இருந்திருக்கு. அத ஒரு கேள்வியா கேட்டிருக்காங்க. அதுக்கு சார் ஏன் ஆன்சர் பண்றாரு? எனக்கு புரியலையே. அவரு வந்து தீபக் வந்து இப்படி பண்ணாரு. அவர் பண்ணதுனால தாங்க ஜாக்லின் வந்து இதானாங்க. அது என்ன டோன்ல சொல்றாங்க? அடுத்தவங்களுக்கு என்ன ரெஸ்பெக்ட் குடுக்குறாங்க? கரெக்ட்டு. தீபக்க பேச விடுங்க. அவரே மாட்டுவார்ல. நீங்க யார புரொடெக்ட் பண்றீங்க? நீங்க இப்ப வெளியில மக்களுக்கு இப்ப நீங்க வந்து மக்களா உங்களுக்கு ஒரு ஒரு தாட் இருந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்த வெளியில நல்லா பேசியிருப்பீங்க. நீங்க பேசின ஒரு விஷயத்த இவர் அட்ரஸ் பண்ணுவாரு. இவர் அட்ரஸ் பண்ணும்பொழுது அவங்க என்ன ரியாக்ட் பண்றாங்கன்னு இங்க எந்த ஒரு கேள்விகளும் எழுப்புறது ரொம்ப ஃபில்டரேட் ஆகி அந்த கேள்விகள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு செக்ஷன் ஆஃப் பாய்ஸை வந்து 100% கவர் பண்றாங்க. ஒரு சில செக்ஷன் ஆஃப் ஆட்கள் மேல டேர் டெவிலா அடிக்கிறாங்க. அவங்க அத ஐ மீன் என்ன சொல்றது? அபவ் த ஹேண்ட் போய் அடிச்சு ஜெயிச்சு அவங்க திருப்பி வந்துடுறாங்க. அதாவது இது வந்து எப்படி போகுதுன்னா, இவங்க வந்து தே ஆர் வெரி கிளியர் பை மைண்ட். வெளியில பப்ளிக் எவ்வளவு சீரியஸா பேசுற சர்ச்சைகள்ல எந்த சர்ச்சையை பேசப்பட்டால் இவங்க கிறுக்குத்தனமா பேசி இவங்களே போய் அதுல ஏதாவது ஃபால் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக அந்த பர்டிகுலர் டாபிக்கை அதிகமா பேச விடாம அவங்களே ஃபில்ட்ரேட் பண்றாங்க. இப்ப இப்ப நீங்க சொன்ன மாதிரி இது இது வந்து பேச வேண்டிய பாயிண்ட் தான். அங்க ஆடியன்ஸ் கிட்டயும் அவர் கேட்கிற மாதிரி கேட்கிறாரு. ஆனா அது அங்க உள்ள கன்வெர்ட் ஆகணும். அங்க கன்வெர்ட்டே போக விட மாட்டேங்கிறாங்களே. அதுவும் அப்படி ஒரு ஆர்குமெண்டலாவும் அங்க இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த வாரத்துல ஜாக்லின் பேசின டைம் தான் எக்ஸஸ் டைம். அதையும் அவர் சொல்லி காமிச்சிட்டார். போதுமா உன் ஃபுட்டேஜ் ஜாஸ்தியா இருக்குமா உட்காந்துருமான்ட்டார். ஆக்சுவலா ஒவ்வொரு 7 சீசன்லயும் இந்த மாதிரி ரொம்ப நிறைய பேசின கண்டஸ்டன்ஸ் தான் ஜாஸ்தியா இருக்கும். கமல் சார் கேட்டுட்டு 2 பாயிண்ட்ல அடிப்பாரு. அந்த 2 பாயிண்ட் சமயத்துல ரொம்ப சுத்தி அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு புரியாம கூட இருக்கலாம். ஆனா கமல் சார் அதை பொறுமையா கேட்பார்.
கேட்டுட்டு அவரு ஒரு அட்ரஸிவா ஒண்ணு சொல்லுவார். இங்க எப்படி ஆயிடுச்சுன்னா, விஜய் சேதுபதி சார் முடிவு பண்ணிட்டாரு. இந்த ஆன்சர் எனக்கு வேணாம். நான் ஒரு ஆன்சர் வச்சிருக்கேன். அந்த ஆன்சர் இவங்க சொல்றேன். அது விஜய் சேதுபதி சார் பண்றாரா? இல்ல மேக்கர்ஸ்க்கு அதுதான் வேணுமா? இல்ல மேக்கர்ஸ்க்கு அது வேணும்னாலும் நமக்கு விஜய் சேதுபதி சார் தான் இருக்கிற ஒரே ரிஃப்ளெக்ஷன். அவர் இப்படி பண்ணிட்டே போனார்னா, உள்ள இருக்கிற எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப கம்ப்ளீட்டா கன்வெர்ட்டபிளி அது வேற மாதிரி மாறுது அப்படின்றது தான் பாயிண்ட். இன்ஃபேக்ட் ரொம்ப ஹானஸ்டா சொல்லணும்னா ஒவ்வொரு சீசன்லயும் இந்த ஸ்டோரி டெல்லிங், ஸ்கூல் டாஸ்க்கு, இதெல்லாம் வந்து கடந்து வந்த பாதை, இது மாதிரி சொல்லக்கூடிய எதா இருந்தா இருக்கட்டும், எல்லாமே ஒரு சில இம்பாக்டை வந்து பெருசா கிரியேட் பண்ணி ஒரு சில ஆடியன்ஸ்க்கான ஒரு மைலேஜை வந்து சொசைட்டியோடையவே ஒரு பெரிய ரெப்ரசன்டிங் ஃபிகர் மாதிரி யாராச்சும் பை திஸ் டைம் ஒருத்தன் உருவாயிருப்பான். இந்த சீசன்ல பாருங்க, இது வரைக்குமே யாரும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கனெக்ட் ஆகல. சார் அதுவும் இல்லாம இப்போ வந்து நேத்திக்கு ஆனந்திய வந்து அவர் வந்து ஒரு தட்டு கொடுத்து உட்கார வச்சார்ல, ஆமா, இந்த மாதிரி அட்டென்ட் இல்லைன்ற மாதிரி. அதாவது அந்த ஒரு பிளேஸோட டெக்கரம் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணாதுக்கு அவர் வந்து ஒரு அஹ், அஹ், ஒண்ணு ஒண்ணு வச்ச மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி அவர் நிறைய பேருக்கு பண்றாரு, சௌந்தர்யாக்கு பண்றாரு, போற போக்குல நிறைய ஆக்சுவலா பேருக்கு அது இப்ப பண்றாரு. பண்ணதே வந்து சௌந்தர்யாக்காக தான் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஆனந்தியே டூலா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. நீங்க கூட ஆமா. நான் கூட நினைச்சேன் நீங்க சௌந்தர்யா மாதிரி இதாயிட்டீங்களோ அப்படின்னு. ஆனந்திய வந்து அஃப்கோர்ஸ் ஆனந்திய வந்து அட்டென்டிவ் ஆக்கணும்னு ட்ரை பண்ணதுதான். பட் அந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் சௌந்தர்யாவை தொட்டு இழுத்து சௌந்தர்யாவை வாழைப்பழ ஊசி குத்துற மாதிரி நீங்க எங்க சௌந்தர்யா மாதிரி பண்ணிட்டீங்களோ அப்படின்னு. அதாவது ஜென்ரலா அவரோட எதிர்பார்ப்பு என்னன்னா, ஒரு சீரியஸா உங்களுக்கு உட்கார்ந்து அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க பாட்டு லெத்தார்ஜிக்கா உட்காருறீங்களேன்னு தான் அவர் சொல்ல ட்ரை பண்றாரு. பட் அதுல கூட அவரு சௌந்தர்யாவை தான் டச் பண்ண மாதிரி இருந்தது. எனக்கு என்னமோ ஆனந்திக்காக சீரியஸா பேசின மாதிரி எனக்கு அப்படி ஒரு ஃபீலா கனெக்ட் ஆகல. ஆமா. அந்த மாரியெல்லாம் அட்ரஸ் பண்றவரு, விஜய் விஷால் வந்து எல்லா வீக்கும் அந்த சார்ன்னு கூப்பிடுறதெல்லாம் அ லைக் கைண்ட் ஆஃப் டேக்கிங் அட்வான்டேஜ் மாரி தான் தெரியுது. அதையெல்லாம் அவர் வந்து ஸ்டார்ட்டிங்லயே அத வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் அவர் வந்து அவரும் திருப்பி ரிப்ளை பண்ணும்போது, சார்ன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வந்து ஒரு அ ஒரு மாரி பார்ஷியாலிட்டி பார்க்குறது நமக்கு கண்ணுக்கு நேரா வந்து தெரியுது அது வந்து. அதுவும் இல்லாம இப்போ அம் நெறைய இஷ்யூஸ் இப்போ நம்ம எல்லாம் போன சீசன் எல்லாமே வந்து ஒவ்வொரு விஷயம் வந்து அட்ரஸ் பண்ணி கமல் சார் வந்து உடைச்சு விட்டுட்டு போயிடுவாரு. அப்போ வந்து நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு ஹோல் வீக்கே ஒரு வேற டைமென்ஷன்ல திரும்பும். அந்த இஷ்யூவ பேஸ் பண்ணி. இப்போ போன வீக் வந்துட்டு விஜய் விஷாலோட இஷ்யூ வந்து உடைச்சு விட்டிருந்தாருன்னா, அது ஒரு அது வேற மாரி ஒரு டர்னிங்க்கு அது ஒரு சான்ஸா இருந்திருக்கும். அவங்களுக்குமே டிஆர்பிக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது அப்படி சப்புன்னு முடிஞ்சதுக்கு காரணமே, அம் அந்த கிரியேட்டிவ் டீமோட அந்த ஒரு அ அ என்ன சொல்ற? அந் அந் அ அந்த மாரி ஒரு எஃபோர்ட் எடுக்காதனால தான்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? லைக் இதோட நான் கிரியேட்டிவ் டீமா பார்க்கல. இது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் லேயரா பார்க்குறேன். அதாவது ஒரு இப்ப நீங்க சொல்றதே தான் நானும் சொல்றேன். என்னன்னா, நீங்க கேர்ள்ஸ ரொம்ப ஜாக்லினையோ, சௌந்தர்யாவையோ, இல்ல வேற யாரையாச்சும் ரியாவையோ, யாரையோ ஒருத்தங்கள ஃப்ரை பண்ணிட்டு, இந்த சைடுல அதை ஏன் எந்த வாரமும் பண்ணாம போறீங்க? அப்படி மீறி பண்ணா, அது ஒரு முத்துவ தாண்டி வேற யாருக்கும் நடக்க மாட்டேங்குது. மிச்சவங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஸ்லைட்லி ஃபன் பண்ற லெவலுக்கு அருண டச் பண்றீங்க. அருண வந்து மேபி மார்க் பண்றீங்க. 1, 2 இடத்துல. அவ்வளோ அதுக்கப்புறம் அவனாச்சும் ஃபன் பண்ணிக்கிறீங்க. அவ்வளோதானே தவிர, ஒரு கட் த்ரோட்டா இந்த பக்கம் ஒண்ணு நடக்கிறது. இந்த பக்கம் வந்து அந்த கட் த்ரோட்ல ஒண்ணு நடக்கவே மாட்டேங்குது. காரணம் என்னன்னா, ஹி இஸ் ஆஃப் லைக் ஐ மீன் அது சாரா இல்ல சேனலா ஐ டோன்ட் நோ வாட். அவங்க கொஞ்சம் புரொடெக்ட் பண்றதுனால அந்த அந்த ஃபாலோயிங் கண்டஸ்டன்ட்ஸே ஈஸியா டிராவல் ஆகி வந்துட்டு இருக்காங்க. இப்போ இப்ப நமக்கு வந்து ஒருத்தங்க மேல இருக்க ஒப்பீனியன் எங்க உடையுது ஏறுது அப்படின்னா, ராணுவன்னு ஒருத்தரை வந்து அந்த வீடு கார்னர் பண்ணுச்சு அப்படின்றதுனால ராணுவ வந்து வென்ட் டு த டாப் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ இதெல்லாம் எங்க அசஸ் பண்ணி ஒருத்தன் செல்ஃப் அசஸ்மெண்ட் எடுப்பானா, ஒன்னு சேவிங்கையாவது ப்ராப்பரா ஆர்டர் பேஸ்ல பண்ணுங்க. அந்த ஆர்டர் பேஸ்ல நீங்க சேவ் பட்டால் மக்கள் மக்கள் பிளஸ் நாம இந்த ஆஃப்லைன் ஓட்ட மறந்துட்டு ஜென்ரலா உங்களுடைய இதுபடி எப்படி நீங்க சேவ் பண்றீங்கன்றது நமக்கும் ஒரு புரிதல் வரும். இப்போ உண்மையிலேயே நாம் நினைக்கிற ஆனந்தி தான் போன தடவை லாஸ்ட் வரைக்கும் வந்துச்சா? சொல்லுதா
ஐல இருக்கிறவங்க உட்காந்துருங்க, எச்ல வர்றவங்க உட்காந்துருங்க அப்படின்னு இப்படிலாம் சொல்லி ஒவ்வொரு இதை க்ளோஸ் பண்ணா பேசிக்கலா அவங்களுக்குள்ளேயும் அந்த ஃபியர் வராது. இவங்களும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போ இப்ப தீபக்கு வந்து அதாவது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து வேணும்னு சொல்லி வாங்கிட்டாரு. அந்த வீட்டுல வந்து அட்மோஸ்ட் டேஞ்சர்ல 2 பேர் இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு அது போகணும்னா, அந்த அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போகணும் அப்படின்றது போகணும்னா, இவங்க வந்து அதுக்கு ஆப்போசிஷனா இருக்கிறவங்க பண்ற தப்பை ஏதாவது அட்ரஸ் பண்ணி திட்டினாதான் அந்த ஓட் பேங்க் இறங்கும் ஏறும். சத்யாவது ரிமைன் ஸ்டேட் கான்ஸ்டன்ட். விஷால் அடுத்ததை நீங்க நாமினேட் பண்ணாலும் இட் வில் அகைன் ஸ்டே கான்ஸ்டன்ட். நீங்க யாரையாச்சும் அட்ரஸ் பண்ணி இறக்கி அடிச்சாதான் ஏத்துறாதான் இறங்கும். இப்ப நீங்க வந்து மீறி ஒருத்தர் லோ டவுனா இருந்தானா அவனை வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆக்கி அவனை கேப்டனுக்கு அடுத்த லெவலுக்கு நீங்களே புல் பண்ணி மாத்தி விட்டுறீங்க. ஸோ ஹோஸ்டும் அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாரு, ப்ரொடெக்டும் பண்றாங்க. அண்ட் as well as followed by அவங்க டார்கெட் பண்றதுல அதர் சைட்ல போகும்போது ஐ மீன் வாட் ஐ பர்சனலி ஃபீல் என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க அந்த 7-8 பேர் அந்த 70 to 106 இருக்கணும்ன்றதுக்காக ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி ஃபில்டர் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த வேலை நடக்கிற மாதிரி இருக்கு. சார் எனக்கு என்னமோ அந்த நாமினேஷன் ஃப்ரீ தேங்க்யூ பாஸ் சார். என்னோட லாஸ்ட் கொஸ்டின், அதுக்கப்புறம் நீங்க வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஒரே தீபக் ஒரே ரஞ்சித்தை ஒரே வந்து நிமிஷம் விஜய் சேதுபதி டச் பண்ணாம போறது வந்துட்டு அவுட் ஆஃப் ரெஸ்பெக்டா இல்ல டீம் ப்ரெஷரா? அது மட்டும் எனக்கு சொல்லி நீங்க என்னுடைய ஆஸ் அ ரிவ்யூவர் ரவீந்திரனா 100% சேனல் நீடுன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. எனக்கு ஒரு ரிவ்யூவர் பெர்ஸ்பெக்டிவ்ல விஷாலையும் தீபக்கையும் ரஞ்சித்தையும் அண்ட் ஃபாலோட் பை அருணையும் இவ்வளவு ப்ரொடெக்ட் பண்றது வந்து இட்ஸ் சேனல் நீடு. உங்களால ஜாக்லைனை ஃப்ரை பண்ண முடியும், உங்களால சௌந்தர்யாவை ஃப்ரை பண்ண முடியும், உங்களால ரியாவை ஃப்ரை பண்ண முடியும், எல்லாரையுமே பண்ண முடியும். ஆனா உங்களால இந்த சைட்ல ஜெஃப்ரி இல்ல 1-2 உங்களுக்கு தேவைப்படுற கிளவுட மட்டும் நீங்க குவெஸ்டின் பண்ணி, இன்ஃபேக்ட் முத்துக்கலா தலையில கனம் சேர்ந்தா அப்படின்ற வார்த்தையெல்லாம் சொல்லும் பொழுது அதுல ஒரு 10% இந்த பக்கம் காட்டினா போதும். அந்த அந்த காட்டுற இந்த இன்ட்ரெஸ்ட்ல ஒரு 10% இந்த பக்கம் திருப்பினா போதும். மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும். ஓகே, இவர் பயாஸ்டா இல்ல சேனல் பயாஸ்டா இல்ல எது, நீங்க யாரையோ ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு 7 பேர் உட்கார வைக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த 7-8 பேர் வந்து அவங்க ஃபேமிலி உள்ள வரும்போது இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கப்புறம் இப்படி எல்லாமே உங்க பிளான், அந்த பிளான் நிறைவேறணும்னா நீங்க வைல்ட் கார்டு அமிச்சதே இப்ப எனக்கு அந்த மாதிரி ஒரு சந்தேகம் தான் இருக்கு. வைல்ட் கார்டை வந்து ரொம்ப பர்பஸ்ஃபுல்லா ஐயோ அப்ப நம்ம நினைக்கிற மெயின் கண்டஸ்டன்ஸ் இத்தனை நாளுக்குள்ள வராம இருக்கணும்னா இப்பவே ஒரு 6 டிக்கெட்டா அனுப்புவோம். அப்பதான் அவ்வளவு வாரத்துக்கு இந்த வைல்ட் கார்டுல 3 பழசுல ஒரு 3 அப்ப நம்ம நினைச்ச அந்த டேஸ் வர வரைக்கும் இத்தனை பேரை காப்பாத்திடலான்ற மாதிரி இது பார்க்கவே உங்களுக்கு தெரியல இந்த பிளே அந்த மாதிரி தான் இருக்குன்னு கச்சல் நான் அதுதான் சார் அதுதான் சார் எனக்கும் அதுதான் தோணுச்சு. எக்ஸாக்ட்லி சார். இப்பதான் எனக்கு இந்த பாயிண்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ. சாம் பேசிட்டு இருக்காரு, ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்க சார். ஓகே ஓகே ஒண்ணும் இல்ல, எனக்குமே என்எஃப்டில வந்து இவருக்கு தான் கொடுக்கணும்ன்ற ஒரு தீர்மானத்துலதான் பிக் பாஸே இருக்குதான்ற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து சுனிதாக்கு கொடுக்கணும்னு வரும்போது விஷால் வந்து போய் அந்த கான்வர்சேஷன்ல நீங்க அந்த டிஸ்கஷன்ல கலந்துக்கணும்னு சொல்ற மாதிரி ஒரு நடுவில் அந்த இடத்துல ஒரு ரூல் வைப்பாரு, மாத்துவாரு. ஆக்சுவலா இந்த வாட்டி இவங்க 3 பேர் போக மாட்டாங்க, ஆனா இவங்களை கம்பல் பண்ணி பிக் பாஸ் போக வைக்கல, எல்லாருமா தான் டிஸ்கஷன் பண்ணணும்னு போக வைக்கல. ஏன்னா அதுக்கு முந்தின வாரம் எல்லாருமே டிஸ்கஷன் பண்ணணும்னு அவர் சொல்லல, ஆனா நடுவில் சுனிதாக்குன்னு வரும்போது எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணணும், விஷாலையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இந்த டைம் அதை திரும்பி சொல்லாம விட்டுருப்பாரு. அப்போ அந்த டிஸ்கஷன் எல்லாம் வந்து நீ பப்ளிக்கா எல்லாரும் முன்னாடி இங்கேயே நீங்க சொல்லணும் அப்படின்றது தானே அது வந்து ஒரு சுவாரஸ்யம் வரும். ஆக்சுவலா அதர் கண்டஸ்டன்ஸ் முன்னாடி நீங்க வந்து எல்லாரும் பேசணும் அப்படின்னும் போது அந்த சுவாரஸ்யத்தை அவங்களே ஒரு ஃபேவரேட்டுக்கு போகணுன்றதுனால பிக் பாஸ் டீமே அதை குறைச்சிக்கிறாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. அது 100% பிக் பாஸ் டீமா இல்ல இவங்களுக்கு ஒரு ஒரு ஐடியல் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு பாத்தீங்களா இந்த கேம் மேல, அதுக்காகவே அவங்க நினைச்சப்ப ஐ மீன் எவிக்ஷன் இல்ல நினைச்சப்ப ஒரு பிளேயரை வந்து இன்க்ளூட் பண்ணி நீங்க இதை போய் கேட்கலான்றது நினைக்கிறப்ப இது எல்லாமே எதுவும் ஃபிக்ஸட் ரூல் இல்லை, எப்ப வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலான்றது இருந்தா நீங்க என்ன சுவாரஸ்யமா விளையாண்டாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாமினேஷன் ஒண்ணு போட்டுருங்க, ஆனா நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நாமினேட்டே இல்லாதவன் எலிமினேட் ஆனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைன்ற மாதிரி இருக்கு. ஆமா
இந்த சீசனே அதுதான் இந்த சீசனை நம்ம பார்க்கறது வேஸ்ட், நம்ம ரிவ்யூ பண்றது வேஸ்ட். தெரியல சார். நம்ம மண்டேல இருந்து ஸ்வாப் இருக்குங்கிறாங்கல்ல. ஸ்வாப்புக்கு அப்புறம் அப்படி என்னதான்டா விளையாடுறீங்க சார்? இவங்க விளையாடுறத தாண்டி இவங்க அதை அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாரு சார். அதான் சார் எரிச்சல் ஆகுது. அதுதான் நீங்க என்னதான் ஆடி என்ன பிரயோஜனம்? கடைசியில ஆடின மாதிரியான கேமை வந்து விமர்சனம் பண்ணாதான் இந்த விமர்சனத்தோடைய பாயிண்ட்ல இவங்க ஆட்டத்தோடைய கிளாரிட்டி இவங்களுக்கும் கிடைக்கும், மக்களுக்கும். ஓகே, இவருக்கான இது எப்படி இருக்குன்னா, விஜய் சேதுபதி சாரோடைய இந்த கேம் புரிதல் என்னன்னு நான் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவர் அதுக்கு ஸ்பேஸே கொடுக்க மாட்டேங்கிறார். ஆமா. இல்ல சார். இப்போ சேனல் என்ன சொன்னாலுமே ஹி இஸ் ஹேவிங் எ டெடிகேட்டட் டீம், ரைட்? இப்போ ட்விட்டர்ல வந்து எந்த மாதிரி போயிட்டு இருக்கு, எல்லாரும் எந்தெந்த விஷயத்த வந்து விமர்சிக்கிறாங்கன்றது எல்லாமே இவருக்கு தெரியும் இல்லையா? சோ இவங்க ஒரு கான்டெக்ஸ்ட் வந்து விஜய் சேதுபதி அவர்கள்கிட்ட கொடுக்கும் பொழுது, அவர் வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இல்லையே, இதை விட அட்ரஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு, இதை ஏன் நம்ம கொண்டு வரல, இதை கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து ஒரு 10 பாயிண்ட் வந்து இங்க எல்லாரும் கதறிக்கிட்டு இருக்கோம்னா அதுல ஒரு 5 பாயிண்ட் அட்ரஸ் பண்ணா கூட இட் வில் பி லைக் அட்லீஸ்ட் டீசன்ட் டு see the ஷோ. நேத்தெல்லாம் வந்து 1 மணி நேரம் வரைக்கும் நான் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓ, இவ்ளோ நேரம் முடிஞ்சுச்சா? டேய், இப்பதான் இந்த டாஸ்க் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு முடிச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆக்சுவலா கடைசியில அவர் நம்மளே கன்வின்ஸ் பண்ணிட்டார்ல. ஆக்சுவலா அவரோட பிலாசபிக்கல் லைஃப் ஆஃப் எனக்கு ஸ்கூல் வந்து பிடிச்சிருக்கு, எனக்கு ஸ்கூல் லைஃப் பிடிக்கல, எனக்கு ஸ்கூல் லைஃப் யாருக்கு திரும்பி போயிடலாம், திரும்பி போயிட வேணாம், அதுக்கப்புறம் ஸ்கூலை நீங்க ஏன் வெறுக்கிறீங்க, ஏன் நீங்க இது பண்றீங்கன்னு டோட்டலா ஸ்கூல் டாஸ்க் ஸ்கூல்லயே ஒரு 10 டாஸ்க் அவரு கொடுத்து வீக்கெண்ட் ஷோ முடிச்சிட்டா அப்படி. ஸ்கூல் கண்டஸ்டன்டே பரவாயில்லன்ற மாதிரி ஃபீலை கொண்டு வந்துட்டார் இவனுக்கு. இல்ல சார், எனக்கு என்னன்னா டஃப்னு ஒண்ணு வச்சது வந்தோடனே, நீங்க இந்த ஸ்கூல் டாஸ்க்ல எல்லாருமே நல்லா பண்ணிருந்தீங்கன்னு பட்டுன்னு வச்சிருப்பீங்கன்னா சார் எனக்கு அப்ப தோணுன ஒரே ஒரு வார்த்தை, நீங்க எப்ப டிப்ளமேட்டிக்ல இருந்து மாறுவீங்கன்னே தெரியல சார் அப்படின்ற. நீங்க இதுதான் அவங்கள கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இது வந்து நல்லா இல்ல அப்படின்றது அந்த கேள்வியை தான் கிரௌட்ல ஒருத்தவங்க வந்து எப்படி கேட்டாங்கன்னா, சார் கொஞ்சம் இதா இருந்தது, ஹார்ஷா இருந்ததுன்னு. ஸோ ஒண்ணு ஆரம்பிக்கிறது எப்படியும் அவரால அந்த ட்ரெஸ் அது இதுன்னு அந்த மாதிரியான விஷயத்துல சில விஷயங்கள் கியூட்டா இருந்ததுன்றதுக்காக உண்மையிலேயே ஒரு மாதிரி எஃபர்ட் எடுத்து பண்ணதுக்காக சொல்லியிருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் அவர் அந்த இஷ்யூவை அட்ரஸ் பண்ண போற விதத்துல தான் இந்த ஃப்ரேம் மாறும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையோட பார்க்க ஆரம்பிக்கும் போது ஒன்னொன்னா ஒரு கேள்வி கேட்கிற விதமும் கன்வெர்ட் ஆகி போற விதமும் வந்து எனக்கு அதுல மிச்சம் இருந்த மொத்த நம்பிக்கை என்னன்னா, இது இஷ்யூக்குள்ள வராது போல் இருக்கு, இஷ்யூ சுத்தி தான் போகும் போல் இருக்கு. அவன் ராணுவம் என்னன்னா வேர்ல்ட் கப்பே ஜெயிச்ச மாதிரி சந்தோஷத்துல இருக்கான். தம்பி, 1/4 நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில கபி கபின்ற மாதிரி நீ எப்படி தப்பிச்ச, எப்படி பொழைச்சன்னு உனக்கு இன்னும் தெரியல. உனக்கு தெரியல, ஆனா அது உனக்கு தெரிய வேணாம், ஏன்னா எங்களுக்கும் தெரியல. இதுல திலகா பேசுறீங்களா? திலகா பேசுங்க. அடுத்து நியாஸ். நான் பேசுறேன். ஓகே, ஹாய் ரவிஸ், எப்படி இருக்கீங்க? ஹாய் மேம், நல்லா இருக்கேன். ஓகே, ஓகே, உங்ககிட்ட வந்து ஒரு 2-3 கேள்வி இருக்கு. ஸோ நீங்க ஓகே, ப்ராங்கோட வார்த்தையே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணுறது, ஒருத்தவங்களை ஃபன் பண்ணுறது, அப்படி தான் நம்ம திங்க் பண்ணுவோம். சரி, நீங்கள் ஓகே ரைட், ஓகே, வந்து சொல்லிட்டு செய்கிறதோ ப்ராங்க் தான், சொல்லாமல் செய்கிறதோ ப்ராங்க் தான். there's 2 type of things that I will see. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, நீங்கள் சொல்லும் போது நான் ப்ராங்க் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் செஞ்சீங்க. ஸோ நான் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னேன், ஓ மேபி அவர் ஏதோ கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாரு, அது ஒரு என்ஜாயபிளாக இருக்கும்னு ஒரு கண்டெஸ்டன்ட் கிரியேட் பண்ண போது நம்ம பார்க்கலாமே எப்படி இருக்கும்னு. ஸோ ஒரு வியூவராக இருந்து ஐ ரியலி வாட்ச் அண்ட் ஐ என்ஜாய் வாட்சிங் இட். ஐ ரியலி என்ஜாய் வாட்சிங் ஆன் தட். பட் அட்லீஸ்ட் அந்த வீக் மூவ் பண்ணிச்சு. இப்போ அதுக்கு எல்லாரும் வந்து உங்களை ப்ளேம் பண்ணாங்க, உங்களை வெளியாக்குனாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து they don't happy with that அப்படின்னு சொல்லலாம். பட் they didn't see the fact that you created some content. பட் அதே மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு, நீ ரனப் கிட்ட வந்து நீ இப்படி செய்யணும், அது ஒரு ப்ராங்க் தான். பட் அது வந்து அவ்வளோ பொம்பாஸ்டிக்கா ஆகி அவனை வந்து அவ்வளோ பெரிய கிளாப் கொண்டு வந்து அவன் தான் டாப் ஆஃப் வீக்கா ஆகி எனக்கு புரியல. பிக் பாஸ் வந்து ஒரு பிளேயோட பிரெயின் வச்சு தானே நீங்கள் எப்படி கண்டென்ட் கொண்டு வர போறீங்கன்னு, அதுதானே கேமு, அதுதானே வெளியாளுக்கு கொண்டுட்டு வரணும். இவரே சொல்லி கொடுத்து 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 இவங்களுக்குலாம் பேபியாக ஆக்கி நீங்கள் எப்படி செய்யுங்க, நீங்கள் இப்படி இருங்க, நீங்கள் உங்களோட ரோல் இப்படி, இவங்களே ஐடியா கொடுத்து 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 லைக் ஃபீடிங் தேம். அப்போ அவங்க கண்டெஸ்டன்ட் வந்து அவங்க எப்படி கேமை மூவ் பண்ணுவாங்க?
அது ஒரு கேள்வி. அது ஒரு கேள்வி சார். செகண்ட் கேள்வி வந்து பாடி ஷேமிங் பத்தி சொல்றேன். ஓகே. ஃப்ரம் த பிகினிங் பத்தி பேசுறேன். when the one day I see ஜெக்லின் வந்து ஒரு தடவை ஏஞ்சி முடிஞ்சோன்னே விஜய் சேதுபதி உங்க மூஞ்சி அப்படி செய்யாதீங்க. அதுவும் அந்த வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து ஸ்ட்ரெயிட்டா சொன்னாரு. ஸோ ஐ தாட் வென் ஐ வாட்ச் ஐ ஸோ வா இவ்வளோ ஸ்ட்ரீக்கா இருக்காரா அவரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் டுவார்ட் த வீக் எவ்ரி வீக் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எவ்ரி contestants ஆர் டூயிங் தட். ஈவன் பாய்ஸ் ஆர் டூயிங், கேர்ள்ஸ் ஆர் சவுண்டரியா சொல்லவே வேணாம். அது எல்லாமே தான் செய்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு பழக்கமா ஆயிடுச்சு. அதை அட்ரஸ் பண்ணவே மாட்றாரு. ஆனா இவரு ஒரே ஒருத்தர் ஜெக்லின் வந்து ஆடியன்ஸ் செஞ்சது காமிச்சு விட்டாரு. மத்தவங்க செய்யறதெல்லாம் காமிக்க மாட்றாரு. அதோ மறைச்சிட்டாங்க. அதோ சேனல் மறைக்கிறாங்க. ரைட்டா சார்? எஸ் மூணாவது விஷயம் வந்து இன் வாட் யூ சே தட் தே செலக்டட் ஃபியூ பீப்பிள் அண்ட் ஷோயிங் தேம். அதுதான் நானும் கேட்குறேன். ஏன் அந்த கேமரா வந்து இவங்க கிட்டயே தான் காமிக்குது? மற்றவங்களாம் வந்து கேம் விளையாடலையா அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க சொன்ன மாதிரி எனக்கு தோணுது. செலக்டட் பீப்புள் இவங்களோட கொண்டென்ட் தான் வெளியே காமிக்கிறாங்க. மற்றவங்களாம் வந்து கேம் விளையாடலையா அப்படின்னு தோணுது சார். நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலாக என்னன்னா நீங்கள் சொன்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. ஐ மீன் தேங்க்ஸ் தட் யூ வாட்ச் த கேம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் சேதுபதி சார் வந்து பொதுவாக அட்ரஸ் டுவர்ட்ஸ் டு த ஜாக்லின், இப்போ ரிவர்ஸ்லேருந்து போனோம்னா இப்போ நீங்கள் சொன்னதில் அட்ரஸ் டுவர்ட்ஸ் டு த ஜாக்லின் வந்து அவர் ஹையாக கான்சென்ட்ரேட் பண்ணது மேபி ஒரு ஆட்டிடியூடை கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஸோ ஸோ தட் அது வந்து ஸ்ட்ரீம்லைன் ஆகி எல்லாருமே வந்து அதை அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றதுக்கான பாயிண்டாக தான் இருக்கும்னு நானும் நினச்சேன். ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து பரவாயில்லையே, சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப டீப்பராக பார்க்குறாங்க, பெருசாக வார்த்தை விட்டால் தான் பிடிப்பாங்கன்னு நினச்சோம். ஆனால் சின்ன சின்ன அசைவுகளை கூட பிடிக்கிறாங்க அப்படின்னு. பட் ஓவர் த பாயிண்ட் அது யார் மேலே அவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, எந்த லெவலில் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் அதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறாங்களே தவிர ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் அது அப்படி காமிக்கலைன்னா அவங்களுக்கே அவங்க மேலே ஒரு பெரிய தாட் ப்ராசஸ் இவங்கள வந்து அட்ரஸ் பண்ணி இவங்கள ஒரு கண்டென்ட்குள்ளே கொண்டு வரணும்னு அவங்களுக்கே ஐடியா இல்லைன்றதுனால தான் ஒரு சில பீப்புள் பண்ணுற, ஃபார் எக்ஸாம்பிள் விஷால் பண்ணுற தவறுகளோ, இல்லை சம்டைம்ஸ் சத்யா பண்ணுற தவறுகளோ, அருண் பண்ணுற தவறுகளோ, முத்துக்குமரன் பண்ணுற தவறுகளோ வந்து அது வந்து பெருசாக அட்ரஸ் ஆகுறது இல்லை. இவங்கள யார் பண்ணாலுமே வந்து நாட் டு த பாயிண்ட். அப்படி அது வந்து மேபி ஆக்சுவலாக நான் இப்போ லேட்டர் பீரியடில் லாஸ்ட் 2-3 வீக்ஸ் என்னோட அப்சர்வேஷனில் இந்த வைல்ட் கார்டு என்ட்ரு ஆனதுலேருந்து எனக்கு போகிற அப்சர்வேஷன் என்னன்னா, நான் 30 டேஸ்க்குள்ளே எதுக்காக ஒருத்தங்களை உள்ள அமைச்சிருக்காங்க, அதுக்கு ஏதாவது தேர் மஸ்ட் பி சம் ஸ்பெசிஃபிக் ரீசன் தட் குட் பி டு மேக் த ஷோ டு த நெக்ஸ்ட் லெவல்னா அவங்க செலக்ட் பண்ண கண்டஸ்டன்ஸை வச்சு அப்போ கண்டிப்பாக இது ஐடியல் ஸ்ட்ராட்டஜியாக இல்லை. கண்டஸ்டன்ஸ் இவ்வளவுதான்ன்றது தெரிஞ்சு தான் அமைச்சிருக்காங்க. இவ்வளவுதான் இருக்கிறவங்க உள்ள போனால் என்ன ஆகும்னு இப்போ நம்மளை விட அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷோ நிறைய இருக்கிறதுனால ஆப்வியஸாக உள்ளுக்குள்ள ரொம்ப நாள் தாங்காத இவங்க உள்ள அனுப்புனதே உள்ள இருக்கிறவங்கள ஃபில் பண்ணி ரொம்ப நாள் கொண்டு வர்றதுக்காகத்தான் இதை வந்து ஒரு ஸ்டாண்டபிள் சைஸ்ல பண்ணியிருக்காங்க போல் இருக்கு. அண்ட் பிசைட்ஸ் தட் இதனால் இப்போ இப்போ டிஃபால்ட்டாக பார்க்கும்போதே வைல்ட் கார்டே போய் வைல்ட் கார்டை தான் நாமினேட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிற இந்த கேட்டகரியில் கேம் ட்ராவல் ஆச்சுன்னா இப்போ ஹோஸ்ட் பேச விட்டு சீசன் ஆகாம போறது ஒரு பக்கம், கண்டஸ்டன்ஸ் அந்த அந்த விஷயத்த வந்து எடுத்துக்கிட்டு சுவாரஸ்யம் ஆடாதது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கோடு வந்து ஜெண்டர் பேஸ்டு கேமுக்கு கனெக்ட் ஆகாத பக்கம், இவ்வளவும் இருக்கும் பொழுது ப்ராக்டிக்கலி உங்களோட செகண்ட் அண்ட் தேர்ட் கொஸ்டின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி த ஹோஸ்ட் இஸ் ஆக்சுவலி சஃபரிங் அ லாட். ஏதாவது ஒரு ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சஃபர் ஆகிறார். அவர் எங்க சஃபர் ஆகிறாருன்னா மக்கள்ல ஆக்சுவலா வந்து ரிலேட்டபிளி கனெக்ட் ஆகக்கூடிய கொஸ்டின்ஸை மட்டும்தான் பார்க்கிறாரே தவிர த ஹோல் கேம் இஸ் லாஸ்ட் ஸ்டாம்ன்றதை மறந்துட்டாருன்றது எனக்கு வந்து அது மேல ஒரு பெரிய தாட்டு. அண்ட் செகண்ட்லி ஸ்பீக்கிங், இந்த பிராங்கை வந்து பண்றதா சொல்லி ஒரு பிளான் பண்ணி அவங்க ஆக்சுவலா தீபக் சொன்னதுக்கு அப்புறம் அது ஒரு பிராங்க கலாட்டாவை வந்து இந்த மாதிரியான ஒரு பிராங்கா தான் பண்ணணும்னு முடிவு பண்ணது தப்பு இல்லை. ஆனா அந்த முடிவு பண்ணதோடைய ஃபன் பாயிண்ட் கலகலப்பாகி திக்குமுக்காட வைக்கணும் அப்படின்றதுக்கு டெஃபனிஷனை டிரைவ் பண்ணி இவங்க ஒரு பிளே ஒன்று யோசிச்சாங்க பார்த்தீங்களா, அதுக்கு கண்ட்ரோல் இல்லாம போற அளவுக்கு போற விதமா போக விட்டது தான் இட் இஸ் சம்திங் விச் இஸ் லைக் எப்படி சொல்றது,
இந்த ஷோல வந்து இண்டிவிஜுவல் கிரியேட்டிவ் எசன்ஸ் வந்து யாருக்கும் இல்லாம போகுது. இதை அட்ரஸ் பண்ணி பேசினா, உதாரணத்துக்கு நேத்து இந்த இதுல வந்து முத்துக்குமரன் இதுதான் ஐடியா. இப்போ என் கேள்வியே அதுதான். தீபக் போய் இதை ஏன் முத்துக்குமரன் கிட்டக்க சொல்லி முத்துக்குமரன் ஏன் இதுக்கு சீன் எழுதணும்? எல்லாருமே உட்கார்ந்து ஏதாவது ஒரு டக்குன்னு ஒரு அப்ராப்ரியேட் பிளான போட்டு எல்லாருமே ஒரு கிரியேட்டிவ், இப்ப இதுல யாருக்காவது ஒரு நல்ல ஐடியா கூட இருந்திருக்கலாம், அது தெரியாம போயிடுச்சு. இப்ப நீங்க சொன்னபடி என்ன சாதிச்சேன்னு ராணாவுக்கு வந்து அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் வந்திருக்கு. நான் எனக்கு வந்து உன்னை உள்ளேயே என்ன கான்செப்ட்ல அமிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. அதுல நீ உள்ள போய் உன்னை இப்ப மக்கள் எம்பத்தி சிம்பத்தியில கொண்டாடி தூக்கி வச்சுட்டாங்களா, இல்ல சௌந்தர்யா மாதிரி நீயும் வளம் பெற ஒரு பெரிய கிரவுட் வச்சிருக்கியா, இல்ல என்ன ஆங்கிள் டாப்ல இருக்கீங்கன்னே எனக்கு தெரியல. இதுல அங்க அடிக்கிற கிளாப் உண்மையிலேயே நெஜம் கிளாப்பா, எலக்ட்ரிக் கிளாப்பா, இது மாதிரி 100 சந்தேகத்துல இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா, நீ பிளேயரா ஒரு எஃபர்ட் போட்ட, அதுல டவுட்டே இல்ல. ஆனா அந்த எஃபர்ட் வந்து மக்களுடைய உன்னோட எஃபர்ட்டை பார்த்து மகிழ்ந்து திறமையை தெரிந்து பாராட்டி கொண்டு போன விதமா எடுத்துக்கிறதா, இல்ல ஓகே பாவண்டா இந்த வீடே சேர்ந்து ஒதுக்கின ஒருத்தனை நம்ம காப்பாத்தி முன்னாடி கூட்டு வந்தோம்னு மக்களுடைய அந்த சிம்பத்தியில இருக்கியா? இது எதுவுமே ஆக்சுவலா தெரியலைங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், அவனுக்கு கேம் விளையாட தெரியலன்னு. அப்படி விளையாட தெரியாதவன் டாப் எண்ட்ல எப்படி விளையாடுறான் அப்படின்றது வந்து மேபி ப்ராபப்ளி இந்த வீக்ல அடுத்த லெவல்ல என்னன்னு தெரியும். அங்க சென்சிபிளா ஆடுறதுக்கு 1-2 பேர் இருக்காங்க. ஆனா அவங்களும் வந்து தே ஹவ் லாஸ்ட் தேர் டிப்ளமேட். அதாவது இத ஸ்ட்ரெயிட் ஓவர் த ஃபேஸ்ல சொல்லி ஆடணும் அப்படின்ற அந்த கேம்குள்ள இன்னும் போகல. இல்ல கேம் விளையாடுற வைபுக்கும் இன்னும் போகல. அந்த இந்த 2 ரேஞ்சில தான் இருக்காங்க. மேபி இப்போ அட்ரஸிங் ஆல் யுவர் 3 கொஸ்டின்ஸ் எனக்கு வந்து புரியுற இல்ல புரிஞ்சுக்க ட்ரை பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, அடுத்த வாரத்துல இருந்து ஹோஸ்ட் சுவாரஸ்யமா மாறினா நல்லா இருக்கும். சாரி அதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இல்ல சார். தேங்க்ஸ் திலகா. நிறைய பேர் Tom, ஸ்பீக்கர்ல இருக்காங்க. கொஞ்சம் இல்லைங்க. Just another 2 more question ma. I just want to ask 2 more questions. If you don't இல்லங்க mind. நிறைய நோ இஃப் யூ டோன்ட் மைண்ட் so many of them seriously waiting. நெக்ஸ்ட் Ah, ஸ்லாட் வந்து இருக்கும் no, இல்லையா? நீங்க கண்டிப்பா கேளுங்க. yes, correct. Just give me one question. So, what do you get அவர்கிட்ட? Sir, I just want to check with you are they trying to do like past every season வந்து ஒரு wild card வந்து அந்த டாப் 10ல இருக்கணும், it could be a run of one of them, அதனால தான் அவங்க இந்த மாதிரி செய்யறாங்களா அப்படின்னு எனக்கு தோணுது சார். அதெல்லாம் அதான் அப்படியெல்லாம் நடந்துச்சுன்னா இந்த ரிவ்யூ பண்றதே நான் நிறுத்திடுவேன். என்ன என்னங்க அங்க ஒருத்தன் உசுர கொடுத்து விளையாண்டுட்டு இருக்கான். சரி அங்க இன்னும் 2-3 பொண்ணுங்களும் பயங்கரமா விளையாண்டுட்டு இருக்கேன். ராணுவ நம்பர் 1 மேபி ஒரு விஷயம் இருக்குங்க. இவங்க நினைக்கிற சில பிளேயர்லாம் 90வது நாள் சில பேர் ரொம்ப ஓப்பனா பேசுவோம்னா, சில பேர் இந்த பிக் பாஸ் ஷோவே வந்து வீட்டை சுத்தி பார்க்கணும், ஃபேமிலி வந்து வீட்டை சுத்தி பார்க்கணும், இந்த ஷோல நான் இதை பண்ணணும், அந்த ஷோல அந்த டாஸ்க் அப்ப நான் இதை பண்ணிக்கணும், இது என் ரீல்ஸ்ல வரணும்னு இப்படி ஒவ்வொரு பிளானோட கிளம்புறாங்க. ஒரு சில பேர் தான் பேமெண்ட்டுக்காக கிளம்புறாங்க. ஐ மீன் இது எல்லாருமே பேமெண்ட்டுக்கு கிளம்புறாங்கன்னு வைங்க. ஒரு சில பேர் தான் வந்து அதை வந்து வின் பண்ணணும்னு நகர்றாங்க. இப்ப இப்ப எப்படி போகுதுன்னா, இப்ப ராணவ் வந்து ஒரு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்டா எண்டுல போய் தொடுறதெல்லாம் ஆகிற கதை இல்ல. ஆனா ஒரு 75 நாள் 80 நாளுக்கு போறதுக்கான ஏதாவது ஒரு பிடிமானத்தோட டிராவல் பண்ற அந்த ஒரு விஷயம் இப்ப 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 நடந்துச்சு பாத்தீங்களா? இப்ப ரஞ்சித் சார் ஒரு பிராங்க்ல அடிச்சதுதான் இப்ப வரைக்கும் அவர் இருக்கார். பெரிய பாதிப்பு இல்லாம அவர் டிராவல் பண்ண முடியுதுல. இப்ப ராணாக்கும் அந்த லக் அடிச்சிடும் போல் இருக்கு. இதுல இருந்து இல்ல அந்த அந்த லக் அடிக்கும். ஆனா ஆக்சுவலா இப்போ அது எப்போ நம்மளுக்கு தெரிய வரும்னா இந்த அன்அபிஷியல்ல முத்துக்குமரன், ராணவ், பவித்ரா இவங்க 3 பேர் சேம் டைம் நாமினேஷன் வந்தாங்கன்னா கரெக்ட். தெரிஞ்சிடும். ஆனா பிரதர் அதையும் பாருங்க ரொம்ப கிளவரா ஹேண்டில் பண்றாங்க. 7-8 பேர் போட்டு இல்ல 10 பேரை போட்டு அந்த 10 பேரு நாமினேஷன்ல வரும். அப்பதான் நீங்க சொல்ற அந்த கேட்டகரி ரொம்ப மினிமல்ல இருக்கிற டஃப் காம்படிட்டர்ஸ் வரும்போது ப்ராபபிலிட்டி வராம இருந்துடக்கூடாது. இல்ல ஆக்சுவலா இந்த அன்அபிஷியல்ல முக்காவாசி ஓட்டு வந்து இப்படிதான் பிரிஞ்சிருக்கு. முத்துக்குமரனுக்கு போக வேண்டிய ஓட்டு பவித்ரா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆக்சுவலா ராணுவ இன்ஸ்டாகிராம்ல ஒரே பயங்கர ரீல்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அந்த அவங்க ஓட்டுலாம் தான் இப்ப ராணுவ அடுத்த டைம் வாங்கிட்டு இருக்காப்ல. அது மேபி அவங்க 3 பேர் வரும்போது நம்மளுக்கு அது கிளியர் பிக்சர் தெரிஞ்சிடும். அது அவர் எந்த லெவல்ல இப்போ இருக்காரு. எனக்கு ஒரு சின்ன மைல்டு டவுட்டுங்க. அன்அபிஷியல் ஓட்டு அப்ப கரெக்டான ஓட்டா? இல்ல கரெக்டான ஓட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப நம்ம பேசுறது அதை வச்சுதான் நம்ம எல்லாருமே பேசிட்டு இருக்கோம். அபிஷியல் ஓட்டு என்னன்னே தெரியாது இது வரைக்கும். நான் அன்அபிஷியல் ஓட்டை வச்சு பேசவே இல்லை. நான் உண்மையிலேயே ஒவ்வொருத்தரையும் ஏன் நான் பேசுறேன்னா, நான் சீசன் 5ல வந்து 5-6ல அதுல நடந்த சில விஷயங்கள் எனக்கு ஒப்பிடவே இல்லை ஆக்சுவலா.
இப்போ மேஜர்லி அந்த அன்அஃபிஷியல் ஓட்டு வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர், அதாவது வீக்கரான கண்டஸ்டன்ட் அப்படின்னு வீக்கரான கண்டஸ்டன்ட்டை நம்மளே கன்வின்ஸ் பண்றதுக்கு அது ஒரு பெரிய டூலா இருக்கு. அது எக்ஸாக்ட்லி சார். ஆக்சுவலா எனக்கு வந்து நான் அதை நான் ஐ மீன் மை ரிவ்யூ ஆர் மை கன்சர்ன் இஸ் ஒன்லி ஆன் த பேசிஸ் ஆஃப் இதுதான் கிரவுண்ட் தான். நான் இப்ப அந்த ஆங்கிள் படி தான் ரியாவும் இந்த வாரம் வர ரியா வெளில வந்தாங்கன்னா இட்ஸ் ட்ரூ. கம்பேரிட்டிவ்லி ரியா குடன் கெட் த கிரேட் ஸ்பேஸ், அவ்வளவுதான். ஆனா அவங்களுடைய ப்ரையாரிட்டைஸ் இல்லை அப்படின்னு. ஆனா இவங்க எங்க அதை பார்க்கணும்னா சத்யாவை விட ரியா என்ன, ரியாவோட சத்யா என்ன, இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் இருக்குல்ல. இப்ப சத்யாவுடைய இம்பார்ட்டன்ஸ் அந்த மாதிரி ஒரு கம்பேரிட்டிவ் வேவ்ல வச்சு ஏன் ஒருத்தனை தூக்கிடக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இப்ப நீங்க இப்படி பாத்தீங்கன்னா இந்த வாரம் ரியா போவாங்க, அடுத்த வாரம் இஃப் ஐ எம் நாட் ராங் தே வில் ட்ரை புஷ் அன்ஷிதா ஆர் இஃப் தே ட்ரை புஷ் வர்ஷினி, இஃப் தே வர்ஷினி அதான் இந்த மாதிரி. அதுக்கு ஸோ இப்போ என்ன ஆயிப்போச்சு, சுனிதா போயாச்சு, ரியா போயாச்சு, வர்ஷினி போயாச்சு. இதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வாரம் நீங்க எனக்கு இப்பவே தெரிஞ்சு போச்சு, சத்யா, விஷால், அருண், ரஞ்சித், தீபக், முத்துக்குமரன், இந்த 6 பேரோட ஃபேமிலி உள்ள வர வரைக்கும் இந்த 6 பேரும் வெளில வர போறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் நம்ம எதுக்கு சார் ஷோவை பார்க்கணும்? இருங்க, புரியல. சாரி நான் ஜெஃப்ரியை மறந்துட்டேன். 7 ஜெஃப்ரி, சரிங்களா? மிச்சம் மிச்ச 3 பேர் வெளில வரணும்னா இந்த சைடு இப்ப ராணா, ரயன், சிவகுமார். ஸோ இவங்க பேசா பாய்ஸை வந்து வால்யூமை குறைக்கிற அந்த விதமே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 60 நாளுக்கு அப்புறம் தான் ஆரம்பிப்பாங்க போல. பாய்ஸ்ல இருந்து இப்போவும் 2 பேரை தொடலாம், அது வரைக்கும் கேர்ள்ஸ்லேயே பிடிச்சி போடலான்ற மாதிரி தான் போகும் போல் இருக்கு. ஓகே சார். நெக்ஸ்ட்